What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. வணக்கம். ரொம்ப நாளா நிறைய பேர் கண்டினியூஸா கேட்டுட்டு இருந்த வீடியோ இது. ஐ ஃபெல் இன்டு ட்ரைனேஜ் ஹோல். உண்மையுமே விழுந்துட்டாரா? உண்மையிலே விழுந்திருப்பாரு. அது அவர் எக்ஸ்பிளைன் பண்றது நீயே கவனி. சிவாமன் சக்தி தானே. அவளை ஏன்டா இருப்புற? ஏன்டா அப்படி பூச்சாண்டி மாதிரி தலையெல்லாம் போத்திட்டு இருக்க? ஏன் இப்படி நடக்காரு? விழுந்திருப்பாரு ட்ரைனேஜ்ல. உண்மையாமே விழுந்துட்டாரா? இன்சைட் a hole. ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம். இந்த டைம் தான் என்னடா பேண்டேஜ் போட்டிருக்க ஈவில் ஜேகே கம் பேக்கான்னு கேட்காதீங்க. ஹீஸ் நெவர் கம்மிங் பேக். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே. பட் he came back. காயம் பட்டிருக்கு மூக்குல. உண்மையிலேயே அடிபட்டிருக்கு. ஐயோ எப்படி எடுத்தாரு? வலிக்கு மஞ்சுமல் பாய்ஸ் நான் இன்னும் பார்க்கல. ஆனால் அது எதிரோ கேவில் வந்து விழுகிறதா வந்து கேள்விப்பட்டேன். அது மாதிரி நான் ஒரு இடத்துல போய் குளிக்குள்ள வந்து அதை நீங்கள் கேளுங்க. இந்த கதையை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். லைட்டாக சஃபர் ஆனாலே சந்தோஷப்படுற உள்ளங்க நீங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. ஆஹா, இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கானான்னு. எஸ், யாப்பிங் டைம் ஒன்ஸ் அகேன். இப்போ தான் OnePlus பற்றி யாப் பண்ணி முடித்தேன். இப்போ மறுபடியும் யாப் பண்ண வச்சுட்டாங்க. அண்ட் எப்பயும் போல் இந்த கதையிலையும் ஒரு புது ஆள் வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு போவார். அந்த ஒரு ஸ்பெஷல் நண்பருக்கு ஒரு மெசேஜ் நான் சொல்லணும். அந்த ஸ்பெஷல் நண்பர்னால தான் இந்த கதையே உருவாச்சு. அதை நான் சொல்கிறேன், நடுவில் வரும். ஓகே, கதைக்குள்ளே போவோமா? கதை கேட்க ரெடியாடா. ஒரு 3 நாள் முன்னாடி நைட்டு கிரிக்கெட் விளாட போயிட்டு இருந்தோம். நானும் சத்யாவும் கேபில் போயிட்டு இருந்தோம். கேப்லலாம் எந்த கதையும் இல்லை. ரீச் ஆகிற இடத்துல எப்போயுமே நாங்கள் ஒரு இடத்துல இறங்குவோம். அங்கே எந்த வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்காது. இந்த வாட்டி பார்த்தா ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு போல, எனக்கு தெரியாது. ஸோ எப்பயும் போகிற வழியிலேயே வந்து கேப் கேரரும் போக சொல்லிட்டேன். அவர் முன்னாடியே கேட்டார், தம்பி இங்கிட்ட வந்து ஒன் வே மாதிரி இருக்குது, இப்படி போகலாமா இல்லை சுற்றி போகணுமான்னு கேட்டதுக்கு, இல்லைன்னா இப்படியே போங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவரும் போயிட்டாரு. பார்த்தா எங்கள் நேரம்னு பார்த்தா அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் ஒன் வேலையே போய் எங்களை இறக்கி விட்டார் இடத்துக்கு. இப்போ என்னன்னா, நான் இதை எப்படி உங்களுக்கு இமேஜ் போட்டு காமிக்கிறேன். அதாவது 2 தெரு இருக்கு. அங்கே வந்து எப்பயுமே வந்து க்ளோஸ்டாக இருக்கும். அந்த ட்ரெயின் கவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது பெருசாக இருக்கும், அது க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் ஏறி அந்த சந்துக்கு போயிடுவோம், அந்த டர்ஃப் இருக்க சந்து. ஆனால் இந்த வாட்டி என்னன்னா, ட்ரெயின் கவர்ஸ்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்து ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. புதுசாக போட்டாங்களா என்னன்னு தெரியல, ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களால் வந்து போக முடியல. அது வந்து குட்டி ஓட்டன்னு சொல்ல முடியாது, பெருசாக இருக்கும். இப்போ இங்க இருக்கேன்னா அந்த கேமரா இருக்க இடத்துல தான் இன்னொரு இடம் இருக்கும், நடுவில் ஹோல். ஜம்ப் பண்ணணும்னா ஜம்ப் பண்ணலாம், ஆனா கொஞ்சம் ரிஸ்க். கொஞ்சம் தப்புனா கூட ஓட்டைகள் வந்துடும். ஆனா இன்னொரு சிக்கல் என்னன்னா, எங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணிடணும். 2வது ஆப்ஷன் என்னன்னா சுத்திட்டு போகணும். அவர் முன்னாடியே கேட்டார்ல, தம்பி சுத்திட்டு போவான்னு. நான் கூட வேணான்னு அப்படி சுத்திட்டு நடந்து போகணும். அது வந்து 2 கிலோமீட்டர் நடக்கணும். நடந்து சுத்தி இங்க வரணும். அவ்வளோ பெரிய ரவுண்ட் அது. ஸோ வந்து ஜம்ப் பண்ணணும், இல்லாட்டி சுத்தி வரணும். இது 2 தான் ஆப்ஷன். 2 கிலோமீட்டர் நடக்கணும். நான் என்ன பண்ணியிருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? குதிச்சிருப்பேன்னு சொல்லுவீங்க. இல்லை, நான் சென்சிபிளாக ஓகே வேணாம், எதுக்கு குதிச்சு குரங்க மாதிரி குதிச்சு கீழே இருந்து வேணாம், கிரிக்கெட் விளாட போகிறோம், நல்ல விஷயத்துக்காக போகிறோம், அங்கே போய் இந்த மாதிரிலாம் எதுவும் சாகசம் பண்ண வேணான்னு, வேணாம் வா நடந்தே போயிடுவோம், 2 கிலோமீட்டர்னாலும் பரவாயில்ல நடந்தே போயிடுவோம்னு அவனையும் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள போயிடலாம், யாரும் ஜம்ப் பண்ணிடலாம். ஏன்னா அவனை கூட, தம்பி ரிஸ்க் வேணாம்ப்பா வா இப்படி போவோம், நடந்தே போயிடுவோம் அப்படின்னு அவனை கூப்பிட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம். வழியில் சரி ஓகே எங்கேயாச்சும் கேப் இப்போ இருக்கா போயிடலாமான்னு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அறிமுகம் நாயா வடக்கு நண்பர். நார்மலா எல்லாருக்கும் தெரியும், இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் வடக்கன்ஸ் தான். திடீர்னு ஒரு மதர் ஃபக்கர் சம்மண்ட் அவுட் ஆஃப் நோவேர் எங்க இருந்து வந்தானே தெரியல வந்தான். வந்து நாங்க வந்து வழி இருக்கான்னு பாக்குறத பார்த்துட்டு அவன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எங்க கூடயே நடந்து வந்துட்டு இருந்தான். சரி ஓகே 2 கிலோமீட்டர் நடந்துடும், நடந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பலகை ஒன்று இருந்துச்சு. இந்த ஓட்டையை கவர் பண்ற அளவுக்கு பலகை போட்டு வச்சிருந்தாங்க, அப்படியே நடந்து போற மாதிரி. அது பார்க்க ஸ்ட்ராங்காலாம் இல்லை, யாரோ போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதுல ஏறி போலாமா நானும் சத்யாவும் பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கும்போது தெரிஞ்ச ஸ்ட்ராங்கா இல்லை. சரி வேணாம் நம்ம சுத்திட்டே போயிடலான்னு முடிவு பண்றது போது இந்த வடக்கு நண்பர் சொன்னார் ஒரு வார்த்தை, நோ இட்ஸ் ஸ்ட்ராங் இட்ஸ் ஸ்ட்ராங். சரி ஓகே வடக்கன் தானே, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனோட வேலை பார்க்குறவன், அவனுக்கு தெரியும்.
அவனோட இங்கிலீஷ் Drainage. அவனோட இங்கிலீஷ் கேட்கும் போது நீங்க இதா இருக்கணும். வாயில வாழைப்பழத்தை சரி ஓகே, வழக்கம் தானே, அங்கே வேலை பார்க்குறவன் ஆல்ரெடி போயிருப்பான், இல்லாட்டி யாராச்சும் போனதை பார்த்துருப்பான், அதனால ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறான். ட்ரை பண்ணுவோம். இப்போ சத்யா தெளிவாக ஒரு விஷயம் பண்ணான். இந்த பழைய காலால் பிடிச்சிட்டு நீ போ பார்க்குறேன் அப்படின்னா நான் கால் எடுத்து வச்சேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஞ்சம் ஆடிச்சு, 2வது ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு வச்சேன், பொக்ஸ்ன்னு கீழே வந்துட்டேன் ட்ரைனேஜில். அது ட்ரைனேஜா சாக்கடையான்னு தெரியல. சிமெண்ட் வேற 2 சைடு இருந்துச்சா, நிறைய அடிகள் பட்டுருச்சு. இங்கே ஒரு அடி, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சராச்சு. அப்புறம் இன்னொரு அடி முட்டியில் இருக்கு, இங்கே ஒரு அடி, இங்கெல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் உள்ள நிறைய அடி இருக்கு, இன்னும் உள்ள நிறைய இருக்குது, அதெல்லாம் காட்ட வேணாம்ன்ற மாதிரி நிறைய அடி ஃபுல்லா. இங்க ரத்தம், இதெல்லாம் வந்து இங்க காலெல்லாம் ரத்தம் வருது. கீழே விழுந்துட்டேன். சத்தியா வந்து கீழே இருந்து எனக்கு கை கொடுத்துட்டு இருந்தான் மேலே வரதுக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அவனே இழுத்து உள்ள போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் வேற கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து கை கொடுத்து என்னை மேலே ஏத்திட்டாங்க. மேலே ஏறி பார்த்தா நான் சொன்னவன் ஆளு தடமே காணும். ப்ரோ ஜஸ்ட் டிஸப்பியர்ட். எங்க இருந்து வந்தா எப்படி போனானே தெரியல. நான் கீழே விழுந்தேன்ல, அடுத்த செகண்டே அவனை காணும். எப்படின்னு தெரியல. ஏன்னா அது பெரிய ஹைவேஸ் மாதிரி தான் இருக்கும், ஓடனா கூட தெரியும், அங்க வரனாலும் இங்க தெரியும், ஆனா தெரியாது, காணும், மறைஞ்சிட்டான். அப்படியே அந்த ஒரு ஸ்பெஷல் நபருக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு சொன்னேன்ல, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அப்படியா? சொல்லு கேப்போம். நீ ஒரு தேவடியா பையன், நீ ஒரு தேவடியா பையன், உங்க அப்பா ஒரு தேவடியா பையன், உங்க அப்பனுக்கு அப்பன் தேவடியா பையன், உங்க அம்மாவுக்கு அப்பனும் தேவடியா பையன். நான் உடம்பு ஃபுல்லா வந்து நனைஞ்சிருச்சு ட்ரைனேஜில். அது ட்ரைனேஜா சாக்கடையா தெரியல நண்பர்களே. அட்லீஸ்ட் நான் ஜம்ப் பண்ணியிருந்தா கூட ஒழுங்கா கரெக்டாக ஜம்ப் பண்ணியிருப்பேன். சொன்ன பேச்சை கேட்டு இந்த பழையில ஏறி இப்படி ஆயிடுச்சு. அதுலயும் நான் போய் ட்ரை பண்ணேன் பாத்தீங்களா, அது இன்னொரு முட்டாள்தான். அவனையாச்சும் விட்டுருக்கணும். எப்பயுமே நான் முன்னாடி போய் அடி வாங்கியே பழகிட்டேன். அந்த பக்கம் போக லிட்ரலி மீ. சரி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு வந்து ஃபோனை வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டேன். நான் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், என்னால் ஃபோன் எதுவுமே வைக்க முடியாது அப்படின்னு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். 2 கிலோமீட்டர் இந்த அடியெல்லாம் வாங்கிட்டு நோண்டிக்கிட்டேன். சரி ஓகே, நடந்து போயிட்டே இருந்தோம். கரெக்டாக 1 கிலோமீட்டரில் லக்கிலி வி ஃபவுண்ட் அ ஸ்டோர், துணிக்கடை. அங்கே போயிட்டு நனைஞ்சிட்டு இருக்கேன். நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். டிஷர்ட் மட்டும் அது ஓகே, இது ஓகே, எதுனாலும் ஓகே. டிஷர்ட் 1, பேண்ட் 1, ஷார்ட்ஸ் 1, ஒரு துண்டு 1, அதையும் வாங்கிட்டு. என்ன ஒரு எம்பாரசிங்கா இருக்குன்னா, இப்படி விழுந்திருக்கேன், எப்படி ப்ரோ விழுந்தீங்கன்னு கேட்குறாங்க. புளிக்குள்ள வந்துட்டு என்னால் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியல எப்படி விழுந்தேன்னு. அதுதான் கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது. அதனால் இப்போ எல்லாத்தையும் வந்து வண்டியில் போய் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் டிஷர்ட்டு டவல் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் டர்ஃப் இருக்க இடத்துக்கு போனோம். அங்கே வந்து வாஷ்ரூம், ஸோ அங்கே போய் குளிச்சுட்டு இந்த காயத்தோட குளிச்சு நல்லா எரிஞ்சுது. எனக்கு அப்பதான் இந்த இது ஞாபகம் வந்துச்சு. அன்னைக்கு தான் அந்த மீமை பார்த்தேன். எரியுதுடி மாலா போடு. Why does bro talk like that? சரி ஓகே, நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நல்லா அடியோட ரத்தம் போய் வந்துகிட்டு தான் இருக்கு. காலில் முட்டியில ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலா எதுக்கு போனோம் தெரியுமா? கிரிக்கெட் விளையாட. இந்த ஹோமிஃபை எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு போனோம். எல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. நாங்கள் போனதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க. நான் மட்டும் டவலோட போட்டுட்டு பேண்டெல்லாம் மேலே தூக்கி வச்சுட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன் வண்டிக்கிட்டே. அதுக்கப்புறம் ஒரு ஆளாக வந்துட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டும் வந்தான். வந்து கட்டு போட்டுட்டு சரி ஓகே அடிபட்டுருச்சு ஓரமாக உட்காந்துருப்பேன்னு தான் நினச்சிங்க. கிரிக்கெட் ஆடணும்னு வந்தால் கிரிக்கெட் ஆடினோம் பார்த்துக்கிறேன். கீழே இருந்ததெல்லாம் அப்செட் இல்லை. அன்னைக்கு கிரிக்கெட் விளையாடாமல் போயிருந்தாதான் எனக்கு அப்செட். அதனால அந்த காயத்தோட விளையாண்டு 5 6 அடித்தேன் 5 மேட்ச்சில். ஸ்ட்ராங்கா போட்டு ஷேன் வாட்சன் மாதிரி ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்னு விளாண்டுட்டு தான் வந்தேன். அப்போ பெருசாக வலிக்கல. வந்து படுத்ததுக்கு அப்புறம் தான் வலிச்சுது. பட் பரவாயில்ல, சால் ஒர்த் இட். தூங்கும்போது கூட என்னால் ஒழுங்காக தூங்க முடியல. காலை நேராக வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இந்த கையில் இங்கே வேற அடிபட்டிருக்கா, என்னால் எப்படி தூங்க முடியல. அதனால் இப்படி படுத்துட்டு இருந்தேன். இன்னும் இப்படி வச்சுட்டா ஏசு படுத்துருக்கு. அதான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. வலி எரியுது மாலா. ஸோ எஸ், இதுவே ஒரு வீடியோவாக போட்டால் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு தெரியும். சரி ஓகே, நம்ம நண்பர்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணலாம். யாரும் நான் எப்படி எல்லாம் அந்த வடக்கு தட்டினால வந்து பாட்டு செவனேன்னு போயிட்டு இருந்தேன். என்னை கூப்பிட்டு இஷ்டம் அதே கதை தான், அப்படியே அதே தான் நடந்துச்சு. ஓகே சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் வந்து நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். I might get bashed for this, but பானிபுரி கடைகள் அதிகமாக வச்சுட்டு பச்சை கடை காணும்.
எனக்கு இந்த வடக்கன்ஸ் உள்ள வரதெல்லாம் பிரச்சனையே இல்லை. தே ஃபைண்ட் பெட்டர் இன்கம் ஹியர், அது ஓகே, அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து பெட்டர் ஆகும், அதெல்லாம் ஓகே. ஆனால் வந்துட்டு தமிழும் தெரிய மாட்டேங்குது. ஒரு கடைக்கு போனால் வந்து இதை குர்ரா அதை குர்ரான்னு சொல்லி வாங்க முடியல, டென்ஷன் போட்டு ஏற்றுறாங்க, பேசவே முடியல. நம்ம தான் ஹிந்தி கற்றுக்கணும் போல. ஒரு நாள் நாங்கள் வந்து பிரியாணி கடைக்கு போயிருந்தோம், ஹோட்டல். அங்கே இருக்க சர்வரும் வந்து வடக்கன் தான், ஓனரும் வடக்கன் தான். அங்கே போயிட்டு நாங்கள் டேபிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 5 நிமிஷத்தில் வரும்னு சொன்னான். ஒரு 30-40 நிமிஷம் ஆச்சு. அப்போ போயிட்டு என் ஃப்ரெண்டு கேட்டான், அவனை திட்டணும்னு போறான், ஆனால் தமிழ்ல திட்டுறான், அவனுக்கு புரியல, ஹிந்தி தெரியாது. சரி இங்கிலீஷ்லயாச்சும் திட்டுவான்னு திட்டினான். அது திட்டினது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. You told 5 minutes. How many 5 minutes? அவனு கோவத்தோட பேசுறேன்னு குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அதுவும் புரியல. 5 minutes அவன் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் இங்கேயே அந்த கடைக்கு போக முடியாது போல. அது வந்து எனக்கு தோணுச்சு. அவங்க வர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் they have to understand தமிழ். சம் ரெகுலேஷன்ஸ் would be nice. ஸோ எஸ், நல்ல அடி. இப்படி தான் நான் போய் அந்த குழிக்குள்ளே விழுந்தேன். அது ட்ரைனேஜாக சாக்கலையான்னு இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியல. எதுவும் வந்தா என்ன, இப்போ தப்பிச்சு வந்தாச்சு. செருப்பு போயிடுச்சு, இது சொல்ல மறந்துட்டேன். ஒரு செருப்பு உள்ளே மாட்டிக்கிச்சு. சரி இன்னொரு செருப்பு எதுக்குன்னு அதையும் போட்டு வந்துட்டேன். நல்ல செருப்பு 300 ரூபாய்க்கு, அந்த நல்லா ஈஸியாக விட்டவனே உள்ளே போயிடும், அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு அந்த செருப்பு. இப்போ என்கிட்ட இருக்க செருப்பு அந்த ஸ்ட்ராப்பை போட்டு நல்லா இழுத்து கட்டி டயர்டாக இருக்கு. ஸோ எஸ் கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்திருக்குமே. நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி விழுந்திருந்தா கமெண்ட்ல போடு, நான் அதை பார்த்து சந்தோஷம். சேனல் நடத்தும். ஓகே கைஸ், யாப்பிங் டைம் இஸ் ஓவர். ஓகே போயிட்டு வரேன். யோசிப்பேன், இது ஒரு கண்டென்ட், அதை எப்படி அந்த ஃபன்னான வேலை டெலிவர் பண்ணி, அது ஒரு பக்கம். அதுல இருந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஹிந்திக்காரங்க வந்துட்டு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா இருந்தா அவங்க பண்ற வேலை அதை சொல்லி அப்பா. ஆக்சுவலா சொன்னோன்னு எனக்கு சிரிப்பு வந்தது. ஏன்னா நான் அது மாதிரி திங்க் பண்ணி, எனக்கு ஆக்சுவலா மறுநாளே யாராவது ஸ்டோரி சொன்னாங்க, நான் உடனே இமேஜினேஷன் போயிடுவேன். இல்ல நானுமே அவர் சொல்ற அந்த வேவே அப்படியே இமேஜினேஷன் பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி, அவர் குதிக்கிற மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன். 5 அடி தூரம் இருக்கு, அவர் எப்படி விழுந்திருப்பாரு, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அதனால சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. சாமி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து இதுவும் சொன்னாங்க, அவர் சத்யாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் விழுந்ததை அவர் சொல்லியிருப்பாரு, அதையும் பாருங்க, அப்பதான் அது கனெக்ட் ஆகும். அவர் சொன்ன அந்த எப்படி சொல்றது, எனக்கு என்னமோ இவர் சொல்றதை பார்த்தா விருமாண்டியில கொத்தால தேவன் சொல்றது விருமாண்டி சொல்றது மாத்தி பாக்குற மாதிரி பாருங்க அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணாங்க. பார்ப்போம் அதுவும் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோல. நல்லா இருந்துச்சு. வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம்.